சென்னை வேளச்சேரியில் உள்ள கக்கன் மேம்பாலத்தின் கீழ் ஆகாய தாமரை செடிகள் படர்ந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நேர்லையில் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம். சென்னை வேளச்சேரியில் உள்ள கக்கன் மேம்பாலத்தின் கீழ் ஆகாய தாமரை செடிகள் படர்ந்துள்ளதால் அங்கு பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாய நிலை உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? விவரங்கள். வணக்கம். நாம் தற்பொழுது வேளச்சேரிக்கு உட்பட்ட கக்கன் மேம்பாலத்தின் கீழ் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மேம்பாலத்தின் கீழ் திட கழிவுகள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை செடிகள் குவிந்து காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக ஆதம்பாக்கம் வேளச்சேரி மக்களுக்கு முக்கிய ஒரு நீர் ஆதாரமாக இருப்பது வேளச்சேரி ஏரியாகும். 265 சதுர பரப்பளவில், அதாவது ஏக்கர் பரப்பளவில் விசாலமாக இருந்த வேளச்சேரி ஏரியானது பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கு உட்பட்டு தற்பொழுது 65 ஏக்கர் பரப்பளவில் மிகவும் குறுகி காணப்படுகிறது. இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர், கக்கன் நகர், சாஸ்திரி நகர், ஆபீசர் காலனி போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய மழைநீரானது இந்த வேளச்சேரி ஏரியில் தான் கலக்க வேண்டும். ஆனால் அந்த ஆதம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழைநீரானது கக்கன் மேம்பாலத்தின் கீழ் வருவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த திடக்கழிவுகள் மட்டுமல்லாமல் குப்பை கழிவுகளும் ஆகாய தாமரை செடிகளும் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியே துர்நாற்றத்துடன் இருக்கிறது. கொசுக்களினுடைய உற்பத்தியானது அதிக அளவில் இருக்கிறது. இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நிலவுகிறது என குடியிருப்பு வாசிகளே வேதனை தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது. மேலும் பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் தொடர்ந்து இந்த பகுதியினுடைய சில பகுதிகளில் மட்டுமே தூர்வாரி செல்கின்றனர். அதன் காரணமாக பல்வேறு இடங்களில் நீரானது தேங்கி காணப்படுகிறது. அந்த தேங்கக்கூடிய நீரிலிருந்து இந்த சுகாதார சீர்கேடானது நிலவுகிறது. இந்த மேம்பாலத்தின் கீழ் பல்வேறு அரசு அதிகாரிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடியலை தரக்கூடிய அமைச்சர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களுடைய கண்களுக்கு இந்த பகுதியானது, அதாவது இந்த சுகாதார சீர்கேடுடன் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது அவர்களுடைய கண்களுக்கு எட்டவே இல்லை என அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே விரைந்து இந்த பகுதியினுடைய அந்த சூழலை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றும் திடக்கழிவுகளை அப்புறப்படுத்தி இந்த வேளச்சேரி ஏரியை முறையாக தூர்வார வேண்டும் எனவும், மேலும் இந்த கொசுக்களினுடைய உற்பத்தியை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.